இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இவர் நல்லா தான் இருக்காரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நேரத்துக்கு இவருக்கு நினைவு வந்திருக்கணும், ஆனா இது வரைக்கும் வரல. எப்படி முழிப்பு வரும்? என் கையில தான் இவ செத்து பொழைச்சானே. டாக்டர் தம்பி, அபி முழிச்சிட்டான்னா நாங்க இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் இல்லையா? ரொட்டீன் செக்அப் தான் இருக்கும். இவர் நினைவு திரும்பினதும் நீங்க தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அக்கா, அபிக்கு முழிப்பு வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், முதல்ல இவரை நான் செக் பண்ணிக்கிறேன். சோ மிஸ்டர் அபி, செலிபிரிட்டிஸோட லைஃப் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குன்னு இவ்வளவா? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்கணுமா? ஃபேன் ஃபாலோயிங் அதிகமாக போகுது. பேப்பர்ல நியூஸ் வரும் பாருங்க, அபிஷேக் த ராக் ஸ்டார் பாம்போட போராடினார். நோ, இவன் ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கான்? தேங்க் காட் அண்ணா, நீ கண் முழிச்சிட்ட. எப்படி பயந்து போயிருந்தோம் தெரியுமா? இப்பதான் நிம்மதியா இருக்குண்ணா. கொஞ்ச நேரத்துல நாங்க என்ன ஆனோன்னு எங்களுக்கே தெரியல. என்னோட அபிக்கு சீக்கிரமா கெட்ட கண்ணு பட்டுடும். இந்து அக்கா, வா, நாம போய் அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துருவோம். வா. அண்ணா, டாக்டர், நாங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ப்ரிகாஷன்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இவர் டைமுக்கு மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். பாய்சனோட எஃபெக்ட் இப்ப கம்மியாயிருச்சு. பட் கொஞ்சமா ஏதாவது இருந்தா இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஹேங் ஓவர் இருக்குமோ அதே மாதிரி சின்ன எஃபெக்ட் இருக்கும். தலை பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல தலை சுத்துற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஆனா நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், மறுபடியும் இவர் கை வலிச்சதுன்னா நீங்க இவரை செக்அப்காக கூட்டிட்டு வரணும். ஓகே டாக்டர். இவர் கவனமா பாத்துக்கோ. தேங்க்யூ சோ மச் டாக்டர். நான் இப்போ ஒரு தடவை நான் பேசினதே தான் கேட்டிருப்பானா? ஒருவேளை நான் இவனை கொல்ல போனதை இவ ஃபீல் பண்ணிருப்பானா? நோ, இவன் என்னையே பார்த்துட்டு இருக்கா. இவன் தான் மயக்கத்துல இருந்தானே. ஆனா ஒருவேளை, மை காட், ஒருவேளை நான் இவனை பார்க்காம அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இவனுக்கு டவுட் வந்துடும். இட்ஸ் பெட்டர் நான் இவனை நேரா பார்க்கறேன், நார்மலா பிஹேவ் பண்றேன். அண்ணா, என்ன எதுக்காக எந்திரிக்கிற? அப்படியே இப்ப நீ என்ன? அண்ணா, நான் நல்லதான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ எதுவும் டென்ஷன் ஆகாதனா? டாக்டர் சொன்னதும் நம்ம வீட்டுக்கு போகலாம். நீ எந்திரிக்காத. நீ முதல்ல உட்காருனா. அவ எங்க? அவனா? பொன்னி. அவ எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம். உனக்கு என்னன்னா? டாக்டர் இப்பதானே சொன்னாரு உன்னை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்னு. சோ ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. நீ ஸ்ட்ரெஸ் ஆகாதனா. வீட்ல எல்லாரும் உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கும். டாக்டர் சொன்னது நம்ம வீட்டுக்கு போயிடலானா. உன்னை பார்த்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தனு வேற உன்னை நினைச்சு தூங்கவே இல்லை. நான் ஒரே டென்ஷனா இருக்கா. வா, நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நான் உன்கிட்ட என்ன கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அண்ணா, இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி கேக்குற? சொல்லிட்டே இருக்க நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்னு. யூ ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. அவளை பத்தி எல்லாம் யோசிக்காதனா. பொன்னி எங்கன்னு கேக்குறேன்ல. ஏன் நீங்க காரணம் சொல்றீங்க? பட்டாம்பூச்சி பார்த்து பயந்துட்டு ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு யார் தேவையும் இல்ல. வழி விட்டு நில்ல. எதுக்கு இங்க நிக்கிற?
இதை யார் லாக் பண்ணது? இதோட கீ எங்க? அது கீயா? எனக்கு ஒண்ணும் தெரியாது மேம். கீ எங்க போச்சு? இதெல்லாம் யாரோட வேலை? செக்ரட்டரி நீயா இல்ல நானா? அன்பிலீவபிள். இதுக்குள்ள நான் என்னோட பேக் வச்சு இப்ப நான் எப்படி எடுப்பேன்? பேசாம நின்னுட்டு இருக்க. சாவி எங்க? சீக்கிரம் கொடு. மேம் உங்களோட பேக் அந்த டிரைவர் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் அதை பார்த்தேன். டிரைவர் எடுத்துட்டு போன. அன்பிலீவபிள். ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? சாரி நர்ஸ். அது உன் பணத்தை நான் எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கணும்ல. ஐ அம் சாரி. நீ எதுக்கு போனியோ அந்த வேலை முடியல. கண்டிப்பா உன்னோட தியாகத்தை நான் ஞாபகம் வச்சுப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம். அடுத்த தடவை எங்கேயாச்சும் வெளியில போகும்போது நாக் பண்ணிட்டு போய் என்ன? பாட்டி, ரொம்ப நேரமா நீங்க எதுவும் சாப்பிடல. வாங்க கேண்டீன் போய் ஏதாவது சாப்பிடுவோம். இல்ல அபிய கூட்டிக்கிட்டு நாம வீட்டுக்கே போயிடலாம். அக்கா, வெறும் வயிற்றுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி அதிகமாயிடும். ஏதாவது சாப்பிடுங்க. பாட்டி, பாட்டி, ராஜனா வாங்க, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். ஏன், எதுக்கு வீட்டுக்கு போகணும்? ஆனா அபி, டாக்டர் அபிய பத்தி என்ன சொன்னாங்க? டாக்டர் பயப்பட வேண்டானாரு. அண்ணாக்கு நினைவு வந்துருச்சுல, சோ ப்ராப்ளம் இல்லையா. ஆனா அண்ணன் இங்க இருக்க மாட்டேன்னு பிடிவாதமா வீட்டுக்கு போயிட்டான் பாட்டி. வீட்டுக்கு போயிட்டானா? எப்படி அவன் தனியா வீட்டுக்கு போனா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கண்ணை திறந்தா. அதுக்குள்ள எப்படி அவன் எதுக்காக அவ்வளவு அவசரப்பட்டு போனா? அவன் வீட்டுக்கு கிளம்பும் போது நீ அவனை தடுக்கல? நான் எப்படி தடுக்கிறது? என்ன அலி எப்படி பேசுற? அந்த பொண்ணி பாவம், அவ சாவோட இங்க போராடிக்கிட்டு இருக்கா. அவளை ஒரு தடவை அபி பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. ஏன் அவசரமா வீட்டுக்கு போனா? ஆலியா, அவன் ஒரு தடவையாவது பொண்ணிய பாத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்க என்ன இன்னும் அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல, அந்த பொண்ணுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு. அவளுக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அண்ணனுக்கு குணமாயிடுச்சு, அவன் வீட்டுக்கு போயிட்டான். தட்ஸ் ஆல். வாங்க நாம. ஆலியா, ஏன் இப்படி பண்ற? பொன்னிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா அபிக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. பொன்னி தான் அபியோட உயிரை காப்பாத்துறான்னு அபிக்கு தெரியணும்ல. அதுக்கப்புறம் அவளை பாக்குறானோ இல்லையோ அது அவனோட இஷ்டம். நீ அவங்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி இருக்கணும்ல. நீ எதுக்காக இந்த விஷயத்த அவங்கிட்ட சொல்லாம மறைச்ச? நான் ஒண்ணும் மறைக்கல பாட்டி. அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா நான் ஓகேன்னு சொன்னேன். இதுல நான் எங்க மறைச்சேன்? அண்ணன் வீட்டுக்கு போயிட்டதுனால நாமளும் வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். வீட்டுக்கு போயிட்டான்னா இப்ப என்ன பண்றது? பாவம் அந்த பொண்ணி. அவ ராஜனா, இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் கிளம்புறேனா? பொன்னே, அபி, பொன்னே, தேங்க் காட் அபி, நீ நல்லா இருக்க. ஓ மை காட் அபி, நீ வீட்டுக்கு எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எவ்வளவு தடவை சொல்றது நீ என்ன நெருங்க ட்ரை பண்ணாத? இல்ல, நீ வந்துட்டேங்கிற சந்தோஷம். யாரிடையும் எதுவும் பேச விரும்பல. பொன்னி எங்க? பொன்னே, அபி, அவ வீட்ல இல்ல. வீட்ல இல்லன்னா என்ன அர்த்தம்? பாம்பு என்ன கொத்துனப்ப அவ தானே ரூம்ல இருந்தா. உன்னோட அவ ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தா. உனக்கு இத பத்தி தெரியாதா? ஹாஸ்பிட்டல்லையா? அவ தானே உன் உயிரை காப்பாத்தினா. சித்தப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? என்னோட உயிரை காப்பாத்துனது டாக்டர்ஸ். அபி, டாக்டர் தான் உன் உயிரை காப்பாத்தினாரு. ஆக்சுவலா பார்த்தனா உன் உயிரை பொன்னி தான் காப்பாத்தினா. அவ மட்டும் அன்னைக்கு இல்லனா உன்னோட. அவ இல்லனா என்ன? அவ அப்படி என்ன பண்ணா? எங்க யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த அந்த பொன்னி பண்ணா அபி. உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு திரியறவங்க கூட பண்ண முடியாத வேலையை அவ பண்ணிருக்கா. உன்னை அந்த பாம்பு கொத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன் உடம்பு பூரா விஷம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். டாக்டர்ஸ் யாரும் கூட அந்த நேரத்துல கிடைக்கல.
நாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவ யோசிச்சாலா யோசிக்கலையான்னு கூட தெரியல அபி. அவ உடனே உன் உயிரை காப்பாத்த துணிஞ்சிட்டா. அவ அவளோட வாயால உன் உடம்புல உள்ள விஷத்தை பூரா உறிஞ்சி எடுத்துட்டா. இப்ப அந்த விஷம்தான் அவளோட வயித்துல இருக்கு. இப்ப அவளோட உயிர் ஆபத்துல இருக்கு. டாக்டர் அவங்களோட வேலையை பண்ணாங்க. ஆனா இப்ப எல்லாமே மேல இருக்கிறவன் கையில தான் இருக்கு. அவனோட கையில தான் இருக்கு. அட, அவ அவளோட உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு பிரக்யா ஞாபகத்துக்கு வந்துட்டா. பிரக்யா மாதிரி அவ கூட இவரை என்னால இப்படி சாக விட முடியாதுன்னு சொன்னா. அவ அப்படி சொன்னதும் நான் ஆடி போயிட்டேன் அபி. அவளை பார்த்து எனக்கு பிரக்யா ஞாபகம் வந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க கிராணி? பொன்னி ஏன் உடம்புல இருக்கிற விஷயத்த வாயால வெளியே எடுத்தாளா? ஆமா அபி. அபி, நாம யார நம்ம எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அவ நம்ம குடும்பத்துக்கு தேவதை மாதிரி வந்திருக்கா. பிரக்யாவோட முகம் மட்டும் இல்ல, அவளோட குணமும் அவளுக்கு வந்திருக்குப்பா. எதுவும் கடவுளோட கருணை தான்ப்பா. அவ அவளோட உயிரை பணையம் வச்சு உன்னோட உயிரை காப்பாத்திட்டாப்பா. எப்பவும் நம்ம பிரக்யா பண்ற மாதிரியே இன்னைக்கு அவளும் பண்ணிருக்காப்பா. அந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக பண்ண வேலைக்கு நாம வாழ்க்கை பூரா அந்த பொண்ணுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவளாலதான் நீ இன்னைக்கு உயிரோட இருக்கப்பா. ஆனா அவ வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த நீங்க ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? பொண்ணு எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ திரும்பி வருவாளா இல்லையான்னு தெரியல. நாங்க போய் ஆகணும். எங்க போற அபி? பாட்டி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அவளுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாம போலாம். அட்லீஸ்ட் நான் அவ கூடயாவது இருப்பேன்ல. நான் இப்ப பொண்ணிய போய் பாக்குறேன். அண்ணா ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. நீ பாட்டுக்கு நீங்க எல்லாரும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா? அண்ணன் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. அதுக்குள்ள இப்படி அவனை டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணிய பத்தி சொல்லணும்னு அப்படி என்ன அவசியம் இப்போ? அவ செத்தா என்ன, சாகலனா உங்களுக்கு என்ன? இப்ப எதுக்கு அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க? வாய மூடு. நாங்க எது பண்றதா இருந்தாலும் உன்னை கேட்டுதான் பண்ணணுமா என்ன? எங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை தான் நாங்க பண்ணோம். பொன்னிதான் அபியோட உயிரை காப்பாத்திருக்கான்னு நம்ம அபிக்கு தெரிஞ்சே ஆகணும். புரிஞ்சுதா? வாங்கக்கா. நான் உள்ளேயே வந்திருக்க நீ மாட்டேன். பாம்போட சண்டை போட வந்தியா? என்னோட சண்டை போட வந்தியா? தயவு செஞ்சு பாம்போட சண்டை போடு. நீங்க குண்டச்சியவே லவ் பண்ணுங்க. நான் அதுலயே சந்தோஷப்பட்டுக்கிறேன். What do you mean by that? லவ் இருக்கிற இடத்துல மீனிங் எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். எனக்காக அந்த பொண்ணு அவ உயிரையும் பணைய வச்சா. எனக்காக அவ ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? எங்க யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த அந்த பொண்ணி பண்ணா அபி. உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு திரியறவங்க கூட பண்ண முடியாத வேலையை அவ பண்ணிருக்கா. நாம யார நம்ம எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அவ நம்ம குடும்பத்துக்கு தேவதை மாதிரி வந்திருக்கா. பிரக்யாவோட முகம் மட்டும் இல்ல, அவளோட குணமும் அவளுக்கு வந்திருக்குப்பா. ஏன் ஆலியா, ஒருவேளை அபிக்கு அந்த பொண்ணி மேல லவ் வந்துருச்சா? தனு, நீ சொல்றது கரெக்ட் தான். அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த பொண்ணியை கேட்டு எப்படி பதட்டமானா தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சதும், அவ கிரிட்டிக்கலா இருக்கான்னு தெரிஞ்சதும் எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடுனா பாரு. நீயே பார்த்தல.
அலியா அலியா ப்ளீஸ் ப்ளீஸ் அலியா நீ அப்படிலாம் சொல்லாத. நான் அப்படி சொல்லக்கூடாது. நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அண்ணன் அந்த பொண்ணியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. நீ சொல்லல, நான் சொல்லக்கூடாதா? ரைட், நான் சொல்லுவேன் அலியா, நீ சொல்லாத. நான் ஏதோ ஒரு வயித்தறிச்சல்ல அப்படி புலம்புவேன். ஆனா நீ சொன்னா என் டவுட் நீ கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால அப்படி சொல்லாத. கடவுள் புண்ணியத்துல அவ அங்கேயே செத்து போனா அவ திரும்ப நல்லபடியா வீட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு தான் பெரிய ரிஸ்க் ஆயிடும் அலியா. திரும்ப ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். What do you mean by மறுபடியும்? ஐ மீன் முதல்ல அபிக்கு அந்த பிரக்யா மேல லவ் வந்துச்சுன்னா அவன் மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கான். பிரக்யா மறுபடியும் நமக்கு எதிரி ஆயிட்டானா? ஓட்டி அவள பிரக்யான்னு சொன்ன நானே உன்னை கொன்னுடுவேன் தனு. அவ பொன்னி, புரிஞ்சுதா? Don't ever call her பிரக்யா. உன்னை இங்கேயே மர்டர் பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? ஆமா, அவ பொன்னிதான். தெரியாம சொல்லிட்டேன். எல்லாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. பொன்னி பொன்னி பிரக்யா பிரக்யா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அந்த பொண்ணு எப்படி இருக்கா? எந்த பொண்ணு? அதான் என் கூட வந்த அந்த பொண்ணு என் உடம்புல இருந்த விஷத்தை உறிஞ்சு எடுத்தாலே. சாதாரணமா ஹஸ்பண்டோட பேரை தான் ஒய்ஃப் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க என்னடான்னா உங்க ஒய்ஃப் பேரை நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாக்டர் ஆக்சுவலி அவ எப்படி இருக்கா? இங்க பாருங்க அபி, அவங்க உங்க மேல ரொம்ப பைத்தியமா இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ண காரியம் வேற யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஐ எம் ரியலி சாரி. அவங்க பண்ண காரியத்தால அவங்க உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. அவ குணமாயிடுவாள். அவங்களுக்கு நினைவு வராத வரைக்கும் எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. டாக்டர் அட்லீஸ்ட் அவ அவுட் ஆஃப் டேஞ்சர் தானே? இங்க பாருங்க மிஸ்டர் அபி, ஜெனரலா விஷத்தை வெளியில எடுக்கும் போதே அதை முழுங்குறவங்க உயிர் பொழைக்கிறதே கம்மி கேசஸ்ல தான் நடக்கும். இவங்களுக்கும் அப்படிதான். ஏன்னா விஷம் டைரக்டா அவங்க வயிற்றுக்குள்ள போயிடும். அப்புறம் அந்த பாம்பு ரொம்ப விஷம் கொண்டதா இருக்கு. அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்றதுக்கும் ரொம்ப லேட் ஆயிருக்கு. பாய்சன் அதோட எஃபெக்ட காட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்க ஒய்ஃப் உங்களை ரொம்பவே லவ் பண்றாங்க. அப்புறம் அவங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நீங்க இப்போ உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு முழு காரணம் அவங்க தான். நீங்க ரொம்பவே லக்கி. பட் அவங்களோட லக் அவங்களுக்கு எவ்வளவு ஃபேவர் பண்ணுன்னு அதை அவங்க கண் முழிச்சாதான் எதுவுமே சொல்ல முடியும். நீங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டிப்பா அவங்க பொழைச்சிருவாங்க. டாக்டர், இப்ப அவ எங்க இருக்கா? அவங்க இப்போ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரூம் தானா? ஆமா. தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. அப்புறம் அவங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நீங்க இப்போ உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு முழு காரணம் அவங்க தான். நீங்க ரொம்பவே லக்கி. அவங்களோட லக் அவங்களுக்கு எவ்வளவு ஃபேவர் பண்ணுன்னு அதை அவங்க கண் முழிச்சாதான் எதுவுமே சொல்ல முடியும்.
நீ ஏன் அப்படி பண்ண? நீ என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எதுக்காக உன்னோட லைஃப்பை ரிஸ்கில் போட்ட? நீ யாரு, எங்கேருந்து வந்தவன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக என் லைஃப்பில் வந்தனும் தெரியாது. நீ என்னோட லைஃப்பை காப்பாற்றி என்ன மட்டும் இல்லை, என் ஃபேமிலியோட லைஃப்பை தேங்க்யூ ஸோ மச்.